இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தினம் 10 அப்படின்ற ஒரு தொடர் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு வரோம். இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுவரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா டே 8 வரைக்கும் முடிச்சிருப்போம். டே 9க்கான தினம் 10 கொஸ்டின்ல இன்னைக்கு என்ன 10 கொஸ்டின் அப்படின்றது பார்ப்போம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இந்த 8 டேல நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின் வந்து நம்ம அதுல கொடுத்துருக்கோம் அப்படின்றது தெரியும். இப்ப டே 9க்கான கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் வாசிக்கிறேன். அதுல உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு ஒன்னொன்னுக்கா உங்களுக்கு என்ன சொல்றேன், ஆன்சர் வந்து சொல்றேன். முதியவரின் நம்பிக்கை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. நீல கார்பன் அப்படின்னா என்ன? அடுத்து பாருங்க, தன்னை சாதியற்ற கிராமம் என்று அறிவித்து கொண்ட சவுண்டலா கிராமம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின். 1953ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலம் தனி மாநிலமாக உருவாக்கப்பட்ட போது அதன் தலைநகரமாக எது இருந்தது? அடுத்து பாருங்க, 1992 டிசம்பர் 6 அன்று அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையம் எது? ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? அடுத்து பாருங்க, எந்த 5 ஆண்டு திட்டத்தின் போது நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு புதிய தேர்தல் நடைபெற்று ஜனநாயக கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டது? இந்தியாவின் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2000 பின்வரும் எந்த ஆண்டு மக்கள் தொகையை நிலைப்படுத்துவது நமது நீண்ட கால நோக்கமாக கொண்டிருந்தது? கொஸ்டின் நம்பர் 9, 2002ஆம் ஆண்டு டாக்டர் விஜய் கேல்கர் தலைமையில் நேரடி வரிகள் மீதான பணிக்குழுவுடைய பரிந்துரை என்ன? இந்தியாவில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் விலை நிலைத்தன்மையை பராமரிப்பதற்கு பின்வரும் மற்றும் எது வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு? ஓகே, பாப்போமா? இதுக்கு ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஓகே பாருங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம ஆன்சர் பார்க்கலாம். முதியவரின் நம்பிக்கை என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரசின் தந்தையான ஏஓ ஹியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதியிருப்பார் முதியவரின் நம்பிக்கை என்ற நூல். அடுத்து பாருங்க, நீல கார்பன் என்றால் என்ன? நீல கார்பன் அப்படின்றது கடலோரம் மற்றும் அதை சுற்றிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கார்பனை ஈர்க்கக்கூடிய அந்த திறன் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீல கார்பன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? எங்க அப்படின்னா கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய கார்பன், சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய கார்பனை கவரக்கூடியதான் நீல கார்பன் அப்படின்றத நம்ம சொல்றோம். தன்னை சாதியற்ற கிராமம் என்று அறிவித்து கொண்ட சவுண்டலா எந்த கிராமம்? சவுண்டலா கிராமம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா மகாராஷ்டிரா. எந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்க, 1953ஆம் ஆண்டில் ஆந்திர மாநிலம் தனி மாநிலமாக உருவாக்கப்பட்ட போது அதன் தலைநகரமாக எது இருந்துச்சு அப்படின்னா கர்னூல். இப்போ வந்து அமராவதி இருக்கு, அதுக்கு முன்னாடி ஹைதராபாத் இருந்திருக்கும். ஓகேவா? ஆனா 1953ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலம் தனி மாநிலமாக மொழிவாரி அடிப்படையில உருவாக்கப்பட்ட போது கர்னூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய தலைநகரமா இருந்திருக்கும். அடுத்து பாருங்க, 1992ஆம் ஆண்டு அயோத்தி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட சம்பவத்தை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட கமிட்டி லிஃபர் ஹான் ஆணையம். ஓகேவா? லிஃபர் கான் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா லிஃபர் ஹான் அப்படின்னு சொல்லுவாங்க. லிஃபர் ஹான் ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கரெக்டா சொல்லுங்க. தமிழ்நாடு. ஓகே, எந்த 5 ஆண்டு திட்டத்தின் போது நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு புதிய தேர்தல் நடத்தப்பட்டு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா 5வது 5 ஆண்டு திட்டம் 1974 டு 79 வரையிலான காலகட்டம் 5வது 5 ஆண்டு திட்டம். அந்த காலகட்டத்துல உங்களுக்கு நெருக்கடி நிலை வந்து பிரகடனப்படுத்தப்பட்டு புதிய தேர்தல் அதுக்கப்புறம் நடைபெற்று ஜனதா கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அமைச்சிருப்பாங்க. இந்தியாவில் தேசிய மக்கள் தொகை கொள்கை எப்ப வெளியிடப்பட்டதுன்னா 2000. இதுவே ஒரு கொஸ்டின். பின்வரும் எந்த ஆண்டுக்குள் மக்கள் தொகையை நிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. 2045. அடுத்து பாருங்க, 9வது கொஸ்டின்.
2002ஆம் ஆண்டு டாக்டர் விஜய் கேல்கர் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவுடைய அடிப்படையில செல்வ வரி அப்படின்றது நீக்கப்பட்டிருக்கும். என்ன வரியை நீக்கி இருப்பாங்க அப்படின்னா செல்வ வரி வந்து நீக்கப்பட்டிருக்கும். இந்தியாவில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் நிலைத்தன்மை பராமரிப்பது வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்படியே பார்ப்போமா? முதியவர் என்ற நூல் யார் எழுதுனா? ஏஓஹியம். நீல கார்பன்னா பெருங்கடல் மற்றும் கடலோர சூழல் அமைப்புகளால் ஈர்க்கப்படக்கூடிய கார்பன். சவுண்டலா கிராமம், அதாவது ஒரு சாதியற்ற கிராமம் தன்னை அறிவிச்சு கொண்ட கிராமம் எதுனா சவுண்டலா கிராமம். எங்கன்னா மகாராஷ்டிரா. ஆந்திராவுடைய தலைநகராக 1953ல இருந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்னூல். அதே மாதிரி பாபர் மசூதி இடிப்பு வழக்கு தொடர்பாக அமைக்கப்பட்ட ஆணையம் எதுனா லிஃபர்கான் ஆணையம். அதே மாதிரி ராஜீவ் காந்தி அந்த விளையாட்டு அமைப்பு எங்க இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு. தேசிய, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவசர நிலை பிரகடனம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புதிய தேர்தல், ஜனதாவுடைய ஆட்சி, 5வது ஐந்தாண்டு திட்டம். 2000 ஆண்டு மக்கள் தொகை பாலிசி வெளியிடப்பட்டு அந்த பாலிசி அடிப்படையில மக்கள் தொகையை நிலைப்படுத்தணும் அப்படின்ற இலக்கு வந்து 2045ல வச்சிருந்திருப்பாங்க. விஜய் கேல்கர் குழு வந்து செல்வ வரியை ஒழிக்கிறதுக்காக அமைக்கப்பட்டது. இது 2002ல் அமைக்கப்பட்டது. ஆர்பிஐ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பணவீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். பொருளாதாரத்துல விலைவாசி ஏறினாலும் விலைவாசி குறைஞ்சாலும் குறிப்பா பணவீக்கம் பணவாட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடியது ஆர்பிஐ. ஓகே, இன்னைக்கு டே 9ல ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்திருப்போம். ஓகேவா? இந்த 10 கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸ்ல இது என்ன பண்ணிருப்பாங்கன்னா கேட்டிருப்பாங்க.